ஹலோ காய்ஸ், இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ணுறது நம்ம எஜுகேஸ்ட் தாங்க. இது ஒரு லேர்னிங் பிளாட்ஃபார்ம். இந்த லேர்னிங் பிளாட்ஃபார்மில் நமக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ், ஸ்டாக் மார்க்கெட்டிங், கோடிங் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக புரியும்படி சொல்லிக் கொடுப்பாங்க. ஃபீஸும் நமக்கு ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க. கோர்ஸ் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. nth root of x, nth root of x, nth root of x இப்படி மல்டிபிளானா அப்படியே கன்யூஸாக போயிட்டே இருந்தோம். இன்ஃபினிட்டி வரை போகுதுன்னு அதுக்கான ஃபார்முலா n-1 root of x. இப்போ நம்ம ரூட்டும் பார்க்கும்போது இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ். இப்போ ரூட்னு சொல்லிட்டாவே ஸ்கொயரில் தான் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ என்ன ரூட்டுனா ஸ்கொயரில் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ், இங்கே கியூப் ரூட் ஆஃப் எக்ஸ், இங்கே ஃபோர்த் ரூட் ஆஃப் எக்ஸ், ஃபிஃப்த் ரூட் ஆஃப் எக்ஸ். இப்போ நம்ம வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் எப்படி எழுதிக்கலாம்னா, வெறும் நம்ம ரூட் எக்ஸ்னு எழுதினாவே அதுக்கான மீனிங் ஸ்கொயர் ரூட் அது. ஆனால் மீதி இருக்கக்கூடிய அந்த கியூப் ரூட் ஆஃப் எக்ஸ்னா கியூப் 3 கண்டிப்பாக ரைட் பண்ணணும். ஃபோர்த் ரூட் ஆஃப் எக்ஸ்னா 4 கண்டிப்பாக ரைட் பண்ணணும். ஃபிஃப்த் ரூட் ஆஃப் எக்ஸ்னா 5 வந்து கண்டிப்பாக ரைட் பண்ணணும். இப்போ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப், இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 அப்படின்னு கன்யூஸாக போயிட்டே இருந்தால் இங்கே எது ஆன்சர் சொல்லி நம்ம கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். இப்போ என்னன்னா கொடுத்துருக்கூடியனா இங்கே ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 இருக்கா, ஒரு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். என்னன்னா கண்டினியூஸா போயிட்டே இருக்கு, இன்ஃபினிட்டி வரை போயிட்டு இருக்கு. அதுக்கான ஃபார்முலா தான் n-1 ரூட் ஆஃப் எக்ஸ். இப்போ ஒரு ரூட் மட்டும் எடுத்துக்கிறோம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3. இப்போ என்னன்னா அது இதுக்கான ஃபார்முலா, கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா என்னது, n-1 ரூட் ஆஃப் எக்ஸ் தான் இந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலா நம்ம சப்ஸ்டிட் பண்ண போறோம். இப்போ n இருக்கக்கூடிய இடத்துல என்ன இருக்கு, இங்க எதுவுமே இல்லைன்னா இந்த இடத்துல 2 இருக்கு. இப்போ என்ன ரூட்னா ஸ்கொயர் ரூட். அப்போ என்னோட வேல்யூ 2. அப்போ எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல என்ன இருக்கு, 3 இருக்கு. இப்போ எக்ஸோட வேல்யூ 3. இப்போ நம்ம சால்வ் பண்ணும்போது என்னோட வேல்யூ 2வா, இப்போ 2 - 1 ரூட் ஆஃப் என்னதுன்னா எக்ஸோட வேல்யூ என்னது 3. இப்போ நம்ம சால்வ் பண்ணும்போது 2 - 1னா 1 ரூட் ஆஃப் 3. ஏன்னா ரூட்னு சொல்லிட்டாவே ஸ்கொயர் வந்தாத, ஸ்கொயரு கியூப் ஃபோர்த்து ஃபிஃப்த் வந்தாத ரூட்டு. 1 வந்து அது ரூட்டு கிடையாது. அப்போ நம்ம வந்து ரூட்டு நம்ம கேன்சல் பண்ணிடுறோம். ரூட்டு தேவை இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஸ்கொயரு கியூபு ஃபோர்த்து ஃபிஃப்த் வந்தா மட்டும் நம்ம ரூட்டை யூஸ் பண்ண முடியும். ரிமைனிங் எவ்வளோ இருக்குன்னா 3 தான் இருக்கு. இப்போ என்னன்னா நம்ம இந்த இடத்துல எது ஆன்சர்னு சொல்லி பார்க்கும்போது இங்கே 3னா 3க்கு மேலே பவர் 1 இருக்குன்னு அசியூம் பண்ணிக்க. இப்போ 3க்கு மேலே பவர் 1 இருக்கு. இப்போ 3 பவர் 1. இப்போ இதோட ஆன்சர் A.